ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பணத்தை இழந்து உயிரை மாய்த்து கொண்ட கல்லூரி மாணவன். மூடியிருந்த அறையை நண்பர்கள் திறந்த நிலையில் காத்திருந்த பேரதிர்ச்சி. மீண்டும் மீண்டும் ஆன்லைன் ட்ரேடிங்கால் பறிபோகும் பல உயிர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த தண்டலம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில ராமையா புகழா அப்படின்ற 21 வயதாகக்கூடிய மாணவர் EEE 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில 4 நண்பர்களோட அறையில தங்கியிருந்த இந்த நபர் இரவு முழுக்க நண்பர்களோட பேசிட்டு காலையில எழுந்து நண்பர்கள் இவரை பார்த்த போது இவர் ரூம்ல இல்ல அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க புதுப்பிக்கிற வேலை நடந்துட்டு இருந்த இன்னொரு அறையில உள்பக்கமா கதவு தாழிட்டப்பட்ட நிலையில இருந்துச்சு. இத பார்த்த நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே கதவை உடைச்சு உள்ள பார்த்திருக்காங்க. அங்க இந்த ராமையா புகழா அப்படின்ற மாணவர் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அங்க இருந்த நண்பர்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசார் நடத்தின முதற்கட்ட விசாரணையில இந்த மாணவர் தன்னுடைய செல்போன் மூலியமா ஆன்லைன் ஆப்ல ட்ரேடிங் செஞ்சுட்டு வந்ததாகவும் இரவு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கூட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினதா சொல்லப்படுது. அப்பப்போ வாங்குற கடனை திருப்பி தரதும் வழக்கமா நடந்துகிட்டு வந்த நிலையில நேத்து இணைய வழி ஆப் மூலியமா சுமார் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை இழந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மனமுடைஞ்சு போன இந்த மாணவன் விபரீத முடிவெடுத்து கொண்டது தெரிய வந்திருக்கு. கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் கல்லூரிக்கு அனுப்பின நிலையில மாணவன் இப்படி ஆன்லைன் மூலியமா தன்னுடைய பணத்தை இழந்து விபரீத முடிவெடுத்து கொண்டது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இந்த நிலையில இத பார்த்த சமூக ஆர்வலர்கள் விபரீத முடிவு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னா உடனே 104 அப்படின்ற தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்ப்லைன் அழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.